ஏண்டா உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டா நாங்க வர்ற போற இடமெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணுமா? பணம் தர முடியாதுடா. டேய் அறுக்காதடா, ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அதை நாங்க பார்க்க போயிட்டு இருக்கோம். என்னது வேணுமா? டேய் அது போற பாடி இல்லடா, டெட் பாடிடா. போன வெயிடா போனோம். மிஸ்டர் தங்கராஜ் சார், இவன் யாரும் தெரியுமா? நேத்து நம்ம கையில தப்பிச்சு போனானே அந்த தீவிரவாத கும்பலோட தலைவன் ஆகாஷ். அது வந்தா இந்த பாடி இமீடியட்டா போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. ஃபுல் செக்யூரிட்டியோட. எஸ் சார். என் வீட்டுல இருக்கிற சிவாவை இமீடியட்டா பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். ஆமாண்ணா, இவன் தான் அந்த கூட்டத்தோட தலைவன் ஆகாஷ். அன்னைக்கு நான் பார்த்தது இவனதான். மறுபடியும் நான் உன்னை நம்புறேன். என்னை ஏமாத்த மாட்டியே. இதுக்கப்புறமா நான் உங்களை ஏமாத்தினா பெத்த தாய்க்கு துரோகம் பண்ற மாதிரி. என்ன நம்புங்க, இவன் தான் அந்த ஆகாஷ். சார், அதுக்காக நம்ம இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட முடியாது. அப்கோர்ஸ் இறந்து போனது 100% அந்த கூட்டத்தினுடைய தலைவன் ஆகாஷ் தான். இருந்தாலும் அவனுடைய சாவு நிறைய சந்தேகங்களை உருவாக்கியிருக்கு. ஒன்னு, அவனுடைய பாடி நாம என்கவுண்டர் பண்ண இடத்துல கிடைக்காம வேற இடத்துல கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, அவனுடைய பாடியில இருந்து எடுக்கப்பட்ட புல்லட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் படி ஒரு சஃபஸ்டிகேட்டட் அட்வான்ஸ் வெப்பன்ல இருந்து வெளியே வந்தது. அந்த வெப்பன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல ஒரு சாதாரண பப்ளிக்கோ யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தாலும் அது யாரோ டெரரிஸ்ட் தான் யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா அவங்களுடைய தலைவன் அவங்களே கொலை பண்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. பட் இறந்து போனது மட்டும் ஆகாஷ் தான். சோ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு சார். சார் என்ன சார்? நீங்க உடனே கிளம்பி மார்ச்சுரிக்கு வாங்க. நானும் இங்க வந்துடுறேன். டெட் பாடியில சில டவுட்ஸ் இருக்கு. மேக் இட் ஃபாஸ்ட். 5 நிமிஷத்துல அங்க இருக்கணும். ஓகே சார். என்னங்கடா இது அநியாயம்? இது நியாயமாடா? நட்ட நடு ராத்திரியில போன் பண்ணி பாடியில டவுட், ஜாக்கெட்ல டவுட்னு என்ன மார்ச்சரிக்கு கூப்பிடுறாரு. அவன் பேர் பாடியில சென்ட் அடிச்சிட்டு மஜாவா இருக்கிற இந்த நேரத்துல நான் மட்டும் டெட் பாடிய பாக்கணுமா? ஐயோ அம்மா, இது என்னடா கதவு தானா சாத்துது? இங்க எல்லாம் அப்படித்தான். என்ன அப்படித்தானா? இங்க எல்லாம் தானா தானா சாத்திக்குமா? பயமா இருக்கடா. பாருங்க, பாக்குறேன். பணத்தை தாராளமா பாருங்க. தாராளமாவா? என்ன பணத்தை நீ ஏற விடுற? உயிரோடு இருக்கும்போது இந்துங்கிறான், முஸ்லீம்ங்கிறான், கிறிஸ்டின்ங்கிறான். அவன் ஜாதி பேரை சொல்லி அருவாள் எடுத்து வெட்டிக்கிறானுங்க, குத்திக்கிறானுங்க. இங்க வந்து பார்த்தா மொத்தமா எல்லாத்தையும் பணம்ங்கிறானுங்க. என்ன நீ ரொம்ப லுக் விடுற? உண்மையிலே நீங்க போலீஸா? பின்ன நான் டூப்ளிகேட் போலீஸா? லுங்கி கட்டிக்கிட்டு வெட்டிய மாதிரி இருக்கீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது உடனே புறப்பட்டு வானா லுங்கியோட தான் வருவாங்க. ஆமா, நீ உண்மையிலேயே வாட்ச்மேனா? ஏன் கேக்குறீங்க? படுத்திருக்கிற போனோ பக்கத்துல நின்னு பேசுற மாதிரி தெரியுதுடா. டேய், டைனிங் டேபிள் சூப்பரா இருக்குடா. இது டைனிங் டேபிள் இல்ல, பின்ன போனா இருக்கிற இடம். ஐயோ அம்மா. வணக்கம் சார். ஓபன் பண்ணுங்க. மிஸ்டர் தங்கராஜா சார், அவனுடைய விரல்ல இருக்கிற கருப்பு புள்ளி என்னன்னு தெரியுதா? சார், இது ஓட்டு போட்ட மை மாதிரி தெரியும் சார். சோ ஏதோ ஒரு தொகுதியில பை எலெக்ஷன் நடந்திருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி நிச்சயமா இவன் ஓட்டு போட்டிருக்கணும். சரி, சமீபத்தில் தமிழ்நாட்டு எந்த இடத்துல பை எலெக்ஷன் நடந்துச்சு? சமீபத்துல தமிழ்நாட்டுல எங்கேயும் பை எலெக்ஷனே நடக்கல. கேஸ் முடிஞ்சு போச்சு, வாங்க போலாம். தமிழ்நாடு தவிர வேற ஏதாவது ஸ்டேட்ல பை எலெக்ஷன் நடந்திருக்கா சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணி சொல்லிடுறேன். சார், எனக்கு ஒரு டவுட். அவன் விரல்ல இருந்த மைய ஓட்டு போட்ட மையா, இல்ல அவன் மண்டைக்கு டை அடிக்கும் போது சிந்தின துளியா? அவன் கிழமை இல்லையே, டை அடிக்க சான்ஸே இல்லையே. சார், டெட் பாடி எப்படி சார் ஓட்டுச்சாவடிக்கு நடந்து போய் ஓட்டு போட்டிருக்க முடியும்?
அதுதானே ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் டெட் பாடி ஆயிருப்பான். சார், போன வாரம் கேரளால கொல்லங்கோடு தொகுதியில ஒரு பை எலெக்ஷன் நடந்திருக்கு. இஸ் இட்? ஓகே ஓகே ஓகே. இப்போ இம்மிடியேட் அந்த தொகுதியில யார் யார் ஓட் போட்டிருக்காங்களோ அத்தனை பேருடைய லிஸ்ட் உடனே எனக்கு வேணும். அது கேரளா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் கிடைக்கும். நான் வேணா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கீங்க. ஓ கேரளாவோ? என்ற அம்மே எனக்கு மலையாளம் சம்சாரிக்க அறியில்ல. நாங்க 2 பேரும் அங்க போய் எந்த பறியறது எப்படி பறியறது சொல்லட்டே. ഒന്ന് വിശദമായി നോക്കി പറയൂ. ഓ ആ, നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയൂ? எங்களுக்கு மலையாளம் அறியாது, காய்கறி அறியும். എന്ത് കായ്കറി? வெந்த காய்கறியா? എന്ത് കായ്കറി? அது கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய். ഓ അതോ? ஓ அதே இதே. സാറേ, ഈ ഫോട്ടോ സിമിലർ ആയിട്ടുണ്ട്. വോട്ട് പോട്ടവരുടെ ലിസ്റ്റിലുള്ള ഫോട്ടോവിൽ നിങ്ങൾ കൊടുത്തൊരു ഫോട്ടോ മാച്ച് ആകുന്നു. നോക്കൂ. എന്നാൽ ഈ ഫോട്ടോവിൽ കാണുന്ന ആളുടെ പേര് ആകാശ് എന്നല്ല, ശങ്കരൻകുട്ടി എന്നാണ്. ഓ ഈ നാട്ടിൽ കുട്ടികൾ ജാസ്തിയാണ് ഇരിക്കാനല്ലോ. എന്നല്ലല്ലോ. ആ ഈലല്ലോ யூ அறிஞானല്ലോ. இங்க காந்தி ஸ்கொயர் எங்க இருக்கு? സാർ ചായ കുടിക്കുന്നോ? இல்ல, வேண்டாம். ചായ വേണ്ട. இது இது இந்த புட்டுண்டுண்டுண்டுண்டோ வேண்டாண்டுண்டு. சங்கரன் குட்டிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? അവൻ എന്നോട് അണ്ണനുடைய 2வது മകനാക്കും. உங்க அண்ணனுக்கு 2 பசங்களா? അതെ, എന്റെ അണ്ണനുക്ക് 2 പസങ്ങളാക്കും. 2 பேரும் ரெட்டைப்பிறவி. 2 பசங்களா? பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பெரிய பையன் கேரக்டர் அத்தனை சுவாரஸ்யமில்ல. சிறிய பையன் வளர நல்லவனாக்கும். ஆனால் அவனுக்கு பேச வராது. பிறவி ஊமை. இப்போ உங்க சின்ன பையன் எங்க இருக்கா? എത്ര ദിവസം? 4-5 ദിവസമായി. 4-5 ദിവസത്തിന് മുൻപ് വലിയ പയ്യൻ വന്ന് ദുബായിലെ വേല വാങ്ങി കൊടുക്കാമെന്ന് പറഞ്ഞിട്ട് ചെറിയ പയ്യനെ വിളിച്ചു പോയി. എന്ത് വേലയോ? சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தம்பியை கொண்டுட்டு அவன் தலைமறைவாயிருக்கான். வரங்க. ஐ கான்ட் பிலீவ் திஸ். தன் அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கூட பிறந்தவனே கொலை பண்ணிட்டு தலைமறைவாயிருக்கான்னா ஹீஸ் அ கோல்ட் பிளட்டட் மர்டரர். இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் நம்மளை ஏமாத்துறதாவே இருந்துட்டு போட்டோம். இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம். இட் ஷுட் பி வெரி வெரி கான்ஃபிடென்ஷியல். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், சொல்லுங்க. நம்ம நிதியமைச்சருடைய மகனை ஆகாஷுடைய ஆட்கள் கடத்தி வச்சிருக்காங்க சார். இப்பதான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மெசேஜ் வந்தது. வாட்? இன்னும் 24 மணி நேரத்துல நம்ம கஸ்டடியில இருக்க காதரை நம்ம ரிலீஸ் பண்ணலனா அவரை கொன்னுடுவோம்னு மிரட்டிருக்காங்க சார். என்ன கோர்ட்டுக்கா? உன் ஆளுங்க மினிஸ்டர் மகனை கடத்திருக்காங்க. ஒன்னு ரிலீஸ் பண்ணாதான் அவரை விடுவோன்னு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. கூட்டிட்டு வா. ஓகே சார். ஒன்னு நான் இங்க எதிர்பார்க்கல. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். நம்ம தலைவர் போனதுக்கு அப்புறம்
உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? தலைவர் எங்க போனதுக்கு அப்புறம் இல்ல தலைவரோட டெட் பாடி கிடைச்சது. வண்டி நிறுத்து. நம்ம தலைவருக்கு மரணமே கிடையாது. என்ன சொல்றீங்க? வண்டியை காஸ்மெட்டிக் திருப்ப. இவன் இல்லனா என்ன நீங்க உயிரோடயே பார்த்திருக்க முடியாது.